ஸோ ஹே கமெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா நான் கொஞ்சம் ஃபோனை க்ளோஸ் அப்பில் வச்சுருக்கேன்னு பயந்துடாதீங்க. இது வந்து தான் டியூ தெஃப்ட் வார் அந்த ஒரு கேமு. ஸோ அந்த கேம் வந்து இன்றைக்கி விளையாட போகிறோம். வந்து இது நான் ஒரு ட்ரைலர் போட்டிருப்பேன். ட்ரைலர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோவும் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் இந்த கார் எடுத்துகிட்டு போய் அந்த கார் ஷாப்பில் வந்து சேல் பண்ண போகிறேன். இது எவ்வளோ டாலருக்கு போனான்னு தெரில. அப்புறமா என் தம்பி வந்து கேமராவோட விளையாடிட்டுருக்காரு. ஸோ விளையாடி முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். அப்புறமா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் வாங்கின புது மைக் இது உங்கள் கூட இப்போது இது பண்ணிகிட்ருக்கேன். அதான் நான் வாங்கின புது மைக்கு. ஸோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நான் நினச்சத விட. ஸோ நான் போன வச்சிருந்த மைக்கோட இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த காரை போய் நம்ம சேல் பண்ணிட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்கிட்ட இப்போ கேஷ் இல்லாத காரணத்தினால தான் இந்த காரை நான் இப்போ சேல் பண்ண வந்தேன். இந்த கார் நீ எப்போ எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் ஓட்டியிருந்தான், அவங்ககிட்ட தான் ஆடையை போட்டு வந்து விற்றுட்டேன். ஸோ இப்போ வந்து சொல்கிறாரு, டேய் இது என்னடா கார் நல்லாவே இருக்குது அப்படின்னா $115 நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பர், $150. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கார் தேவைப்படுது. ஸோ நம்ம லைக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு ஒரு பைக்கோ காரோ கிடச்சிரும். ஸோ இருங்க, நான் இதில் டூப்பர்னு ஒன்று இருக்கும், அது ஓப்பன் பண்ணால் கார் கிடைக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிடச்சிடும். ஓகே, பைக்கு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சூப்பர், நம்மளுக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பைக்கு கிடச்சிருக்கு. நல்லா இது ஓட்ட முடியல கைஸ். என்னது இது ஓடவே மாட்டுது. சரி, இத்து போன காராக இருக்குது. இத்து போன பைக்காக இருக்குது. பைக்கில் நம்ம எப்போயுமே மாற்றக்கூடாது. பாம்பு போட்டு வெடிக்க பிடிச்சிடலாமா? வெடிச்சிருச்சு. பாம்பு போட்டாலே வெடிச்சிடும். சூப்பரான ஒரு காரு. ஸோ இந்த மாதிரி மேலும் அடுத்த வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னங்க இது போலீஸ் என்ன இப்படி ஓட்டு வந்துக்கிறானுங்கன்னு புரியல எனக்கு. இல்லை, போலீஸை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி ஓடி வந்துட்டுருக்கானுங்க, கேவலமாக ஓடி வந்துட்டுருக்காங்க கைஸ். போலீஸ்க்கு என்ன ப்ராப்ளமோ சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மிஷின் பண்ண வந்தால் இவனுங்க நம்மளை கொலைகாரன் ஆக்கிட்டு போகிறானுங்களே. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கேன். ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் மிஷினே இருக்குது, அதனால தான் அங்கே பக்கத்தில் இருக்குது. எங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தன் பண்ணிட்டுருக்கானுங்க. டேய் என்ன பண்ணுறீங்க? இந்த பாட்டெல்லாம் போடணும் தான் எனக்கு ஆசை. பட் இந்த பாட்டு போனால் காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலும் போலீஸ் பிடிப்பாங்க. பட் இருந்தும் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அவங்க விரலை விட்டு ஆட்ட வந்துடுவேன். நாங்கள் அவங்க கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்ட வந்துடுவேணும். அவ்வளோதான். டெஸ்டினேஷனாக நம்ம மேப்பில் போட்ட இடத்துக்கு வந்துட்டோன்றதை அது காமிக்குது. டேடே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ணன், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. என்னடா இது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து அரெஸ்ட் ஆகிட்டோம். அரெஸ்ட் ஆகல, வேஸ்டட்னு நினைக்கிறேன். அரெஸ்ட்டாக வேஸ்டடா? பஸ்ட்டாக தான், அரெஸ்டாக தான் ஆகிட்டேன். ஸோ இதில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இப்போ வந்து நம்ம காசு கொடுத்தா விட்டுருவான்னு நினைக்கிறேன். என்னடா டான்ஸ் ஆடுறான் அவன் காசு கொடுத்துட்டு. போலீஸும் இவனும் டான்ஸ் ஆண்டுக்கிறாங்க காசு கொடுத்துட்டு. இப்போ அவ்வளோதான், மாஸ் என்ட்ரியோடு வெளியே வரான். சரி, நான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு ஒரு வேலையே இருக்குது. ஏன்னா எனக்கு இப்படியே வெளியே அனுப்பிச்சிட்றானுங்க. சரி, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். நான் இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு காமிச்சேன், ஓகேவா? அதுதான் நான் கிளிப்பாக எடுத்து போட்டேன். இவனை போய் மீட் பண்ணுறது அது இதுன்னு போட்டு உங்களுக்கு கிளிப்பாக போட்டிருப்பேன். ஸோ நல்லாவே இருந்திருக்கும். இது நான் வீடியோவாக போட்டதுலேயே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கேமு. ஏன்னா வந்து வச்சே பண்ணியிருந்தாங்க. இது நல்லா எப்படிக்கா போக சொல்லுது. இந்த ஏரோ நம்பி வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஏரோ. ஸோ அதனால தான். ஓகே, இது வந்து பார்ட் 1 மட்டும்தான் வரும், நான் சொல்லிக்கிறேன். பார்ட் 2 வராது இந்த கேமில். டியூ தெஃப்ட் வாரில் பார்ட் 2 வராது, நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த கேம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சேம் டைமில் எனக்கும் லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த கேம் போடணும், ஓகேவா? நீங்களும் நிறைய கேம் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. அந்த கேம்லாம் போகிறதுனால ஒரு சில இதில் வந்து பார்ட் 2 போகிறதில்ல. நம்ம ட்ரெயின் கேம்லேயே பார்த்துருப்போம், நம்ம பார்ட் 2 போடல. சரி, பார்ட் 2 போட்டிருக்கோம். இன்னொரு பாட்டு வரும், அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டு வரும், அந்த என்னது யூனிட்டட் இதுக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறமா அவ்வளோதான், ட்ரெயினே நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வேறு கேமாக போட்டுக்கிட்டே வருவோம். நிறைய கேம் இருக்குது நம்மளுக்கு, எக்கச்சக்கமான வேலரண்ட் அது இதுன்னு நம்மக்கிட்ட நிறையா கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த கேம்ஸும் நம்ம ட்ரை பண்ணி போடுவோம், ஓகேவா? நம்ம நிறையா ஒரு கேமை மட்டுமே பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட முடியாது, நிறைய கேம்ஸுக்கு இடம் விடணும். அதனால தான். ஸோ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க இன்ஸ்டாவில், அதே அளவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம். நான் சொல்கிறேன்,
கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எனக்கு வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் அதிகம், சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி. அதனால தான் இவனை அடித்தேன்னு நக்கல் பண்ணுறான் இவன், அதான் அடித்தேன். கடுப்பாத்தாங்க மயிலார். இப்போ வந்து நம்ம நடந்தே போகிற மாதிரி கேரளோட வீட்டுக்கு. ஸோ நம்ம நடந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மிஷின் தரான். அவன் வண்டி கார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் எல்லாருமே போய் போலீஸ் இது போய்ட்டு பிரச்சனை பண்ணி ஒரு திருட்டு பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சரியான பணக்காரங்க. இது வந்து எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஒரு இதுவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துடலாமான்னு இருந்துச்சு. எடுக்கிறது வீடியோவாக போடணுன்னு எனக்கு கூட தான் ஆசை. பட்டு நம்மளால் இது கண்டினியூ பண்ண முடியாது. என்னங்க எந்த வண்டியும் ஓட மாட்டுது. நான் வந்து டுட்டோரியல் கூட பார்த்துட்டேன், எந்த வண்டியும் ஓட மாட்டுது. சூப்பர், நம்மளுக்கு எந்த வண்டியும் ஓடலை. நாடே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவன் காரை எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஓகேவா? அது போலீஸ் ஸ்டேஷனும் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு பார்த்தாலே மேப்லேயே தெரியுது உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அவன் காரை வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டதுக்கப்புறம் அவனை காரை எப்படி எடுக்கிறோம்கிட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், நம்ம கடைசியில் எப்படியோ ஃபைனலி இந்த கார் எடுத்துக்கிறதுக்குள்ளே அந்த காரு கவுந்து என்னென்னமோ பிரச்சனையாச்சு. ஸோ இப்போ கேமை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணி அவன் காரை இங்கேயே நிறுத்தி போட்டுருவான்டே. தம்பி, உன் காரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு, இனி எப்பயாவது காசை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புடா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் உனக்கு நான் 500 rupees தரேன், அது $500 தரேன் இந்த ரேஸில் நீ வின் பண்ணினா அப்படின்றான். அதாவது அவனோட டைம் ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணோமா. அவன் எவ்வளோ டைம் ரெக்கார்டு கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் உங்களுக்கு, மேலே ரைட்டில், ஓகேவா? இது வந்து நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. $500 தரேன், நீ வந்து என்னோட இதை கம்ப்ளீட் பண்ணுன்னா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. நான் வந்து இதை முடிப்பேனா இல்லையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை முடிச்சிருவேன் நம்புறவங்க ஒரு லைக்கை போடுங்க. நான் முடிச்சிடணும்னா இல்லையான்ட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் முடித்தா என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா எகிரி குச்சிட்டேன் தெரியாமல். நான் பார்த்துட்டு பைத்தியக்காரத்தனமாக எகிரி குச்சி இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எகிரி குச்சேன் வேஸ்ட்டாக. இப்போ இந்த பக்கம் தான் போகணுன்ற ஒரு காரணத்தில் நான் எகிரி குச்சிட்டேங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு கேம் மித்து இருக்குது. மித்தா அது ஒரு இதுவாக சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் இந்த கேமில் ஒரு தூரம் இருக்கும், அந்த இடத்துக்கு போனால் ஒரு ஏலியன் இருப்பான். ஏலியன் தான், ஆமாம், அவன் ஏலியன் இருப்பான். அவன் சில பேர் UFO ஏலியன்ஸ் அது மாதிரி அமுச்சிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அவன் பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க, அவனை துரத்தி அடிச்சிருவான். அவனை நீங்களே அவங்கக்கிட்ட அடி வாங்கின மாதிரி ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நான். இதை போய் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். லூஸ் தரமாக போயிட்டு அந்த பக்கம் சுற்றி பார்க்க போனேன். அந்த இடத்துல நான் அதை பார்த்தேன். சரி, நல்லாவே இருந்துச்சு. நான் இப்போ கேமராலாம் ஆன் பண்ணல, ரெக்கார்டிங்லாம் ஆன் பண்ணாமல் நான் பார்த்துட்டு போய் ஜாலியாக விளாட்டு வரலாம், எப்படி இருந்துச்சுன்னு கேமை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஓப்பன் வேர்ல்டு வரியா எப்படி இருக்குன்னு பார்த்து வரலாமேன்ட்டு பார்த்துட்டு வரலாம் போனேன் கைஸ். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவன் அப்படியே துரத்திக்கிட்டே வரான். நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருக்க பாம்ஸ் எல்லாம் அவன் மேலே தூக்கி போட்டு அவனை வெடிக்க வச்சு அவனை கொண்டுட்டேன். நிறைய எக்கச்சக்கமான ஏலியன்ஸ் அண்ட் அவன்லாம் வந்தானுங்க. ஸோ அதனால் பாம்பு போட்டு நிறைய வெடிக்க வச்சு அவனுங்களை கொண்டுட்டேன். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நான் அவனுங்களை கொல்லும் போது ஒவ்வொன்றும் மிஷின் ஃபெயில்டு கைஸ். நான் இப்போயே சொல்ல மிஷின் ஃபெயில்டு. நம்ம வந்து ரீமிஷின் போவோமா மாட்டோமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். நான் அது கொஸ்டின் கிளியர். என்னோடய முற்றிக்கண்ணை என்ன சொல்லுதுடா, டே நீ திரும்பி ஒரு ரீமேட்ச்சை போட்டே தீரணுண்டான்னு. ஸோ என் முற்றிக்கன் சொல்கிறத நான் எப்போயுமே நம்புவேன். ஸோ அதனால் ஒரு ரீமேட்ச்சை போட்டு ஜெயிக்கிறேன்னா இல்லையான்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையும் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதில் போய் பார்ப்போம். நம்ம ஜெயிப்போம் தான் நினைப்பான்டே. ஏறா இவன் டே தள்ளுற அட சைக்கானே தள்ள மாட்டாங்க ஐசுவன். இவன் போச்சு. எம்பிட்டு தைரியண்டா உனக்கு, தள்ள மாட்டேன். அண்ணன் வர வழி உருணி இவன்டா அங்கே பாட்டில் நினைக்கிறான், பைத்தியமாயிட்டானா இந்தப்பா. என்ன திரும்பி ரீமேட்ச் போட்டோம். ரீமேட்ச்சில் எவன் ஜெயிக்கிறான் பார்ப்போண்டா பாட்டு பையில பாட்டு. நான்லாம் ப்ரோ பிளேயர், ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னாலே என் பேர் தான் சொல்லுவாங்க. அது வண்டி மூவ் ஆகுது. 120 செகண்ட்ஸில் அவன் முடிச்சிருக்காங்க கைஸ். நம்ம 120 செகண்ட்ஸில் முடிக்கிறோமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அதுதான் இப்போது சேலஞ்சு நம்மளுக்கு. இது சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோமா மாட்டோமா, முடியுமா முடியாதா,
அப்படி அந்த போன ரவுண்டை விட்டுருங்க, இந்த ரவுண்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரவுண்டு கணக்கு எடுத்துக்கோ. இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? நம்மளுக்கு ஏஎஃப்கே கொடுத்துருவாங்களா? நான் ஒரு பாட்டா ப்ரோ பிளேயரா? டின் 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 நம்ம சீரியலில் வர மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ப்ரோ பிளேயர் கைஸ். ஓகேவா? நம்ம இது வின் பண்ணுவோமான்னு தெரிலையே. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். இன்னும் 80 செகண்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது. அதுக்குள்ளே முடிப்போமா முடிக்க மாட்டோமா எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ ஐ திங்க் நம்ம முடிக்க மாட்டோம் நம்பிக்கும் இருக்கக்கூடாது. ஐ வில் என்ற ஒரு தாட் இருக்கணும். கிட்டத்தட்ட அவன் வீட்டுக்கு விட்டு வந்துட்டோம். அவன் வீட்டுக்கு தான் கிட்டத்தட்ட வந்துடுச்சு நம்ம. அதனால தான் அப்போ ஃபாஸ்ட்டாக போவோமா? ஃபாஸ்ட்டாக பூஸ்ட் அழுத்திக்கிட்டே இருக்கேன் நானும். இப்போ 50 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஐயோ முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரைட்டில் டே மாட்டிக்கிறாங்க. அடங்கு 30 செகண்ட் தாங்க. இந்த இடத்துல நம்ம முடிக்கணுமா முடிக்க மாட்டோமான்ட்டு ஒரு டவுட் நமக்குள்ளே நம்ம யோசிக்க கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக போக தம்பி. கிட்டத்தட்ட வந்துட்டப்பா. எப்பா ப்ளீஸ்ப்பா எப்பா போயிடுப்பா. டே 6 செகண்ட் 5 செகண்ட் டே அப்போடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸில் நான் முடிச்சோன்ட்டு. நல்ல வேலை. இதை கூட என் 500 ருபீஸ் கொடுறேன். நல்லா ஆங்கிரி பிளேயர். எங்கே 500 கொடுத்துட்றாங்க மேலே கேஷை கொடுத்துட்றான். அப்போ நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு கார் வேணால் காரை காணும். கார் தம்பி கார் எங்கள் கைஸ் காரை காணும் கைஸ். நம்ம இது புதற்குள்ளெல்லாம் தேடி பார்த்துருந்தோம். கார் எங்கே போச்சுன்னு ஞாபகமே இல்லை கைஸ். சூப்பர். எனக்கு கொண்டுட்டான் டேய். நல்லாவே இருக்க மாட்டியா? இங்கே உட்காந்து ஊஞ்சல் ஆடலாமா? தொடச்சிட்டு ஊஞ்சல் ஆடலாம். என் கார் எங்கே போச்சு? அது என் கார் இல்லை, அவன் காரு. நம்ம குழந்தைல ஏறி விளையாடுவோம். ஆனால் இப்போ என்னால் ஏறியும் முடியல, விளையாடவும் முடியல. என்னடா இது தண்டம். நல்லா பெரியவங்களுக்கும் ஏறுற மாதிரி கத்தி வாங்கல. ட்ராம்போலின் கோகார்ட் நம்மளுக்கிட்ட டூபர்லேயும் ஒர்க் பண்ணலாம், நபரில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் எனக்கு பிடிக்காது டூபரில் ஒர்க் பண்ணுறது. சாரி இப்போ நம்ம இந்த வீடியோவை என் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு கைஸ். ஸோ மேலும் அடுத்த வீடியோ சந்திக்க வரும். உங்கள் வீடியோ விடைபெறுவது நான்